துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிபனின் பாசம் பெரிதே. மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சி பெற்றுயர்ந்திடுவோமே. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், குறையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆதிநிலை ஏகிடுவோமே, ஆசி திரும்ப பெறுவோமே. பாழான மண்மேடுகள் யாவும் பாராளும் வேந்தன் மனையாகும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சியோனின் மகிமை திரும்பும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சியோனின் மகிமை திரும்பும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே. அமெரிக்கை வாழ்வை அழைப்போ, ஆண்டவர் மார்பில் சுகிப்போம். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆறாத காயங்கள் ஆறும், ஆரோக்கியம் வாழ்வினில் மூடும். ஆற்றிய தேற்றும் நல்நாதர், போற்றிய பாதம் பணிவோம். அநாதி தேவனே அடைக்கலம் பாரினில் அநாதையாவதே இல்லை. அநாதி தேவனே அடைக்கலம் பாரினில் அநாதையாவதே இல்லை. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகா
ஆகாயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். உலகமெங்கிலும் எங்களோடு இணைந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம். ஹார்வெஸ்ட் ஏஎஃப்டி ஒரத்தநாடு யூடியூப் சேனல் மூலமாகவும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் குட் ஸ்டார்ட் தேவனுடைய வாக்குத்தத்தங்களோடு என்கிற அந்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறதிலே மகிழ்ச்சி. இந்த நாளிலே மத்தேயு 4வது அதிகாரம் 19வது வசனம், என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன். மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன், என் பின்னே வாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுரு அந்திரேயா அவங்க வலைகளை வீசி கொண்டிருந்த போது, அலசி கொண்டிருந்த போது, இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து சொன்ன வார்த்தை, தேவன் ஒரு மனுஷனை அல்லது ஒரு கூட்டத்தை, ஒரு ஜனத்தை என் பின்னே வா என்று அழைத்தால் அவர் என்ன காரியத்துக்காக அழைக்கிறாரோ அந்த காரியத்தை அவர்களுக்குள்ளே செய்து முடிக்கிற ஆற்றலையும் சக்தியையும் கொடுத்து அதற்கான கிருபை வரங்களை தந்து கூட இருந்து வழிநடத்தி அந்த டாஸ்கை ஃபினிஷ் பண்ணுறதுக்கான எல்லா கிருபைகளையும் அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். பேதுருவுக்கும் அந்திரேயாவுக்கும் தேவன் அப்படி செய்தார். சீஷர்களை பார்த்து அவர் அதிகாரங்களை கொடுத்ததை வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். நீங்கள் எல்லாம் புறப்பட்டு போங்க, 2 பேராக போங்க, நான் உங்களுக்கு பிசாசுகளை துரத்த அதிகாரம் கொடுக்கிறேன், பிணியாளிகளை சுஸ்தமாக்குகிற அதிகாரத்தை நான் கொடுக்கிறேன், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் போய் திரும்பி வாங்க, உங்களுக்கு ஒரு குறைவு கூட இல்லாதபடிக்கு நான் பார்த்துக்கிறேன், வீடு வீடாக போக வேணாம், ஆனால் தேவன் உங்களை எப்படி நடத்துகிறாருன்னு பார்த்து அந்த வழியில் நீங்கள் போங்க, நிச்சயமாகவே நீங்கள் மனுஷரை பிடிக்கிறவள் ஆக்க மாற முடியும், நான் உங்களுக்கு ஒரு மாதிரியை வைத்து போகிறேன் என்று சொல்லி 3 ஆண்டுகள் இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்தில் இருந்தபோது அவர் தேவகுமாரனாய் இருந்தாலும் மனுஷனாய் இருந்து மனுஷருக்கு சேவை செய்ததை பார்க்கிறோம், ஊழியம் செய்ததை பார்க்கிறோம். எல்லா பட்டணங்களுக்கும் அவர் சென்றார், எல்லா கிராமங்களுக்கும் சென்றார். ஒரு சில நேரங்களில் அவர் வாகனத்தில் கழுதையில் ஏறி போனார், ஒரு சில நேரங்களில் நடந்தே சென்றார், ஒரு சில நேரங்களில் படகுல பிரயாணம் செய்து அக்கறைக்கு சென்று என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆகவே அவருடைய பிரயாணங்களிலே அவர் கிராமம் கிராமமாக, பட்டணம் பட்டணமாக மனதுருக்கம் நிறைந்தவராய், அன்பு நிறைந்தவராய், ஜனங்களுடைய தேவைகளை உணர்ந்தவராய், அவருடைய தேவைகளுக்கு தேவன் ஒரு இன்சென்சிட்டிவாக இல்லாமல் ஒரு உணர்வுடைய தேவகுமாரனாய், மனுஷகுமாரனாய் இந்த பூமியிலே அவர் நடமாடி அவர்களை ஆசீர்வதித்ததை பார்க்கிறோம். அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களிடத்திலே சொல்கிறார், என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன். தேவன் ஒரு மனிதனை எக்யூப் பண்ணி, எம்பவர் பண்ணி, அவருடைய பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பி பலப்படுத்தி எல்லா விதமான ஆவியின் வரங்களையும் கொடுத்தால் ஒழிய எந்த ஒரு மனுஷனும் தானாய் மீன் பிடிக்க முடியாது. தட் மீன்ஸ் மனுஷர்களை பிடிக்க முடியாது. இந்த கால வேளையில் கூட நீங்கள் குடும்பமாக தேவனை ஆராதித்து கொண்டு இருக்கிறீங்களா? பிள்ளைகளும் பல இடங்களில் இருந்து அவங்க தேவனை தேடிக்கொண்டு வேலை பார்த்து கொண்டு இருக்கிறார்களா? நான் சொல்லுகிறேன், தேவன் நமக்கு கொடுத்த பிரதானமான வேலை என்னன்னா, மரித்து உயிர்த்தெழுந்து அவர் சீஷர்களை அங்கே எருசலேமில் மலையில் அழைத்து, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் சந்தேகப்பட வேண்டாம், நீங்கள் புறப்பட்டு சென்று இந்த சுவிசேஷத்தை, நற்செய்தியை அறிவியுங்கள், உங்கள் பாவங்கள்
சுமக்கப்பட்டிருக்கிறது, உங்கள் வியாதிகள் சுமக்கப்பட்டிருக்கிறது, உங்கள் சாபங்கள் சுமக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல இருக்க வேண்டிய அவசியமில்லை. உங்களுக்காக இரத்தம் சிந்தின கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். அவரே வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர். அவரே இந்த பூலோகத்தில் உங்களை இந்த வேளையிலே எங்கோ ஒரு இடத்துல பெற செய்து அங்கே குடியிருப்பின் எல்லைகளை நியமித்து உங்களை வாழ வைத்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன காரியத்தை நாம் பார்க்கிறோம். பேதுரு அதே போல அவர் சாதாரண மனுஷன்தான், நம்மை போல ஒரு பாடுள்ள ஒரு மனுஷன்தான், சூழ்நிலை சந்தர்ப்பங்களில் மாறின ஒரு மனுஷன்தான். பேதுருவை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். நல்ல இமோஷ்னலாக இருப்பார். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் அந்த இமோஷன்ஸ்லாம் போனோன்னே மாறிடுவார். அப்புறம் திரும்ப கர்த்தர் அவரை எக்யூப் பண்ணி எனேபிள் பண்ணி அவரை பலப்படுத்தின உடனே அற்புதமாய் அவர் ஊழியத்தை செய்ததை பார்க்கிறோம். மனுஷர்களை பிடிக்கிறவள் ஆக்குவேன் என்று சொன்ன கர்த்தர் 3 ஆண்டுகள் ட்ரெயின் பண்ணி கூடவே வச்சு அற்புதங்களை செய்து காண்பித்தார். அற்புதங்களுக்குள்ளாக அவர்களை நடத்தினார். அவங்களுடைய வாழ்க்கையை சூப்பர் நேச்சுரலாக இருந்ததை நாம் பார்க்கிறோம். உங்களுடைய குடும்பங்களிலும் நீங்களும் தேவன் கொடுத்த இந்த பணியை செய்கிறதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம். நான் ஒரே ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லி நான் மனதில் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். வேதத்தில் அப்போஸ்தலரின் புஸ்தகத்தில் 8வது அதிகாரத்தில் எருசலேமுக்கு சென்று திரும்பி சென்ற ஒரு மந்திரி, எத்தியோப்பிய மந்திரி, அவர் பாருங்க எருசலேமில் பணிந்து கொண்டுட்டு எருசலேம்லேருந்து திரும்பி போகிறாரு. போகும்போது ரதத்தில் உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை அவர் வாசிச்சுக்கிட்டு போகிறாரு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இது எதேச்சையாய் நடக்கிறதல்ல, தேவன் திட்டமிட்டு நடக்கிறது. அவர் எருசலேமுக்கு வந்ததும் திரும்பி போனதும் தேவ திட்டத்திலே இருக்கிறது. அந்த நேரத்தில் ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். ஆவியானவர், சொல்லுங்க, ஆவியானவர். நீங்களும் ஏதோ ஒரு குடும்பத்தை ரட்சிப்புக்குள்ளே நடத்தணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களா? ஆண்டவரை இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களா? இல்லை உங்கள் பிள்ளைகள் இந்த கிறிஸ்துவுக்குள்ளே முழுவதுமாக வருகிறதற்கு ஏதோ ஒரு தடை இருக்கிறதாக நீங்கள் உணர்கிறீர்களா? நான் சொல்லுகிறேன், ஆவியானவரோடு நீங்கள் முதலாவது இணைய வேண்டும். பிலிப்பு ஆவியானவருக்குள்ளாக அவர் இணைந்து விட்டார். ஆவியானவரோடு கூட சென்சிட்டிவாக மாறிட்டார், உணர்வுள்ளவராய் மாறிவிட்டார். ஹல்லேலூயா. இப்போ ஆவியானவர் சொல்லுகிறார், நீ அந்த ரதத்துடனே போய் சேர்ந்து கொள். அருமையானவர்களே, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறதற்கு, அருமையானவர்களே, ஃபிஷர்ஸ் ஆஃப் மேனாக நீங்கள் மாறுகிறதற்கு, ஆத்துமாதாயம் பண்ணுகிறதற்கு, மீன்களை பிடிக்கிறதற்கு, என் பின்னே வாருங்கள் நான் மனுஷர்களை பிடிக்கிறவள் ஆக்குவேன் என்று சொன்ன கர்த்தருடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறதற்கு நான் சொல்லுகிறேன், அருமையானவர்களே, be a sensitive person to the Holy Spirit. ஹோலி ஸ்பிரிட்டுக்கு நீங்கள் ஒரு சென்சிட்டிவான ஆளாக மாறிட்டீங்கன்னா அவர் உங்களை நிரப்பி அவருக்குள்ளாக நடத்த ஆரம்பித்து விடுவார். He will tell the fact. அவர் சத்தியங்களை உங்களுக்கு சொல்ல ஆரம்பிப்பார். Go and join with that chariot. அந்த சேரியட்டோட போய் இணைந்து கொள் என்று சொல்லுவார். அதே போல ஆவியானவர் நடத்துகிற விதத்தில் பிலிப்பு போய் அந்த ரதத்துடனே இணைந்து கொண்டதை நாம் வேதத்திலே அப்போஸ்தலர் 8 வாசிக்கிறோம். அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து, ஹல்லேலூயா, ஓடி போய் சேர்ந்து, தேவ ஆவியானவர் உங்களையும் யாரிடத்திலே ஓடி போய் சேர வைக்கணுமோ அந்த இடத்துல சேர வைக்கிறதற்கு நீங்க ஹோலி ஸ்பிரிட்டுக்கு அவைலபிளா இருக்கணும். பாருங்க, ஹோலி ஸ்பிரிட் உங்களை நிரப்பி உங்களோட கூட பேசி அவருடைய சத்தத்தை உணர ஆரம்பிக்காம நீங்க அந்த ரதத்தோட போய் சேர முடியாது. உங்களுக்காக ஏதோ ஒரு குடும்ப ரதம் காத்திருக்கும், உங்களுக்காக ஏதோ ஒரு பர்சன் காத்திருப்பாங்க. அவங்க ஒருவேளை பலவீனமாக இருக்கலாம், அல்லது சமாதானம் இல்லாமல் இருக்கலாம், அல்லது குடும்ப பிரச்சனையில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம், அல்லது கடனில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம், அல்லது தெய்வம் யார் என்று இந்த மனுஷன் தேடி சென்றது போல தேடி கூட அலைந்து தெரியலாம். தேவன் உங்களை எடுத்துக்கொண்டு போய் சரியான இடத்துல சரியான நேரத்தில் இணைத்து
சுவிசேஷத்தை அறிவிக்க அவர் வைப்பார். அவருடைய ஆவியானவருக்கு நீங்கள் இடம் கொடுங்கள். அவர் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாய் அவர் ஆக்குவார். நாம் ஆத்துமாதாயம் பண்ண முடியாது பாருங்க, அவர் ஆத்துமாதாயம் பண்ணுவார். அவரோடு கூட இணையாமல் நாம் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. அப்படியே அந்த மனுஷன் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை வாசித்து கொண்டிருந்தான். அந்த எத்தியோப்பிய மனுஷன் காந்தாகி என்கிற அந்த பெண்ணுக்கு, அந்த எத்தியோப்பிய ராஜஸ்திரிக்கு மந்திரியாயிருந்த இந்த மனுஷன் வாசித்து கொண்டு இருக்கும் பொழுது போய் இணைந்து கொண்டான். ஹல்லேலூயா. எப்பொழுதும் ஆவியானவரும் வேத வார்த்தையையும் பிரிக்க முடியாது. எங்கே வேத வார்த்தை இருக்கிறதோ அங்கே பரிசுத்த ஆவியானவர் இருப்பார். பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசை இல்லாமல் வேதத்தை புரிந்து கொள்ள முடியாது. நீங்களும் நானும் வெறுமனை படித்தா பைபிள் புரியாது. நீங்கள் வேதத்தை எடுக்கும்போது, பைபிளை எடுக்கும்போது, ஆவியானவரே, தேவ ஆவியானவரே, இயேசுவின் ஆவியானவரே என்னை நிரப்பும்னு கேட்டால் தான் அந்த ஆவியானவர் அந்த பகுதியை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். பாருங்கள், ஆவியானவர் பிலிப்பை ஏவி, பிலிப்பு இப்போ போய் ரதத்துடனே இணைந்து கொண்டு அந்த வாசிக்கிற வேத பகுதியை புரிந்து கொள்ளும்படியாக அங்கே பேச ஆரம்பிக்கிறார் பிலிப்பு. ஹல்லேலூயா. அருமையாக மயிர் கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஒரு ஆட்டை போல இயேசு இருந்த அந்த காரியத்தை குறித்து ஏசாயாவில் வாசிக்கும்போது பிலிப்பும் அதை உணர்த்துகிறார். இது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு சொன்ன உடனே இது இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்று பிரசங்கித்தான். இயேசுவை குறித்து பிரசங்கித்தான். சுவிசேஷமே இயேசுவை அறிவிப்பது, இயேசுவின் வல்லமையை, இயேசுவின் கிருபைகளை, இயேசுவின் தயவை அறிவிப்பது. அப்படி நீங்கள் செய்யும் போது நான் சொல்லுகிறேன் அருமையானவர்களே, அந்த மனுஷன் கேட்டுட்டான் பாருங்க. என்ன கேட்டான் பாருங்க? தண்ணீருள்ள ஒரு இடத்திற்கு வந்தபோது அந்த மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறதே, ஞானஸ்நானம் பெறுகிறதற்கு தடை என்ன? நான் சொல்லுகிறேன், ஆவியானவர் ஞானஸ்நானத்தில் தான் முடிப்பார். ஹல்லேலூயா. ஹோலி ஸ்பிரிட் ஞானஸ்நானத்தில் முடிப்பார். அவரை நீங்கள் பற்றி கொள்ளுங்க. இதோ நான் இயேசு தேவனுடைய குமாரன் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி பிலிப்பு சொன்ன வார்த்தையின் மூலமாக அந்த மனுஷன், எத்தியோப்பிய மனுஷன் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. உடனே ரதத்தை நிறுத்த சொல்லி தண்ணீரிலே இறங்கி ஞானஸ்நானம் கொடுத்தார்கள். பின்பு கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய் விட்டார். நான் சொல்கிறேன், தேவனுடைய ஊழியத்தை செய்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுக்காக பயன்பட வேண்டும் என்றால் ஹோலி ஸ்பிரிட்டில் இணைங்க, சென்சிட்டிவாக மாறுங்க. நீங்கள் உலக காரியங்கள், கவலைகள், பாரங்கள் இதிலேயே உங்கள் மனசை செலுத்தாதீங்க. அவைகளெல்லாம் வேண்டியவைகள் என்று பரமபிதா அறிந்திருக்கிறார். அவைகளை நம்முடைய வாழ்க்கையில் தர அவர் ஆயத்தமாகவும் இருக்கிறார், தந்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய எல்லாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளி இருக்கிறது என்று பேதுருவே சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஒரே ஒரு காரியம், இன்னைக்கு ஹோலி ஸ்பிரிட் யூ ஃபில் மீ லார்ட், பரிசுத்த ஆவியானவரே என்னை நிரப்புங்க, என்னை ஏவுங்க. நான் யார்கிட்ட போகணும், யார்கிட்ட உங்களை குறித்து அறிவிக்கணும், இல்லை யாருக்கு ஃபோன் பண்ணணும், யாருக்கு நான் பேசணும்? நான் சொல்கிறேன், சரியான நேரத்தில் அந்த விதையை கொண்டு போய் போட்டு அந்த வேத வசனம் வளர்ந்து, நான் சொல்கிறேன், உடனடியாக இந்த ஞானஸ்தானத்துக்கு ஆயத்தமாக இருந்த அந்த மனுஷனை ஞானஸ்தானம் கொடுத்து திரும்பி வந்த மாதிரி தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் செய்வார். நான் சொல்லுகிறேன், ஒரு பாவியை தேவனிடத்தில் திருப்பி திரளான பாவங்களை மூடுகிறதற்கு ஏராளமான சம்பளத்தை, லாபத்தை தேவன் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. மனுஷர்களை கர்த்தருக்கென்று நீங்கள் அறுவடை செஞ்சு பாருங்க, அது பெரிய கூலி கிடைக்கும். ஏன்னா இந்த பூலோகத்தில் அவங்க ஏதோ ஒரு
இந்த பூலோகத்தில் வாழுகிற வாழ்க்கைக்கு அவங்க உதவி செய்யலை, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுகிற விதத்தில் அவங்களுடைய வாழ்க்கையை திருப்புகிறதுனால அதற்கு அற்புதமான கூலியும் சம்பளமும் கிடைக்கும், சந்தோஷம் மிகுந்திருக்கும். நான் சொல்கிறேன், பிலிப்புக்கு மகா பெரிய சந்தோஷம். ஹல்லேலூயா. பிலிப்புவையே ஆவியானவர் கொண்டு போய்விட்டார். அந்த மனுஷன் ரதத்தில் அவர் பாட்டுக்கு போயிட்டார். பிலிப்புவை ஆவியானவர் தூக்கிட்டு போயிட்டார். எலியாவை தூக்கிட்டு போகிற மாதிரி ஆவியானவர் மறுபடியுமாக கொண்டு சென்று விட்டார். நான் சொல்கிறேன், நீங்களும் நானும் இப்படி ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி ஆனந்த துதி சத்தத்தை கேட்க பண்ண தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஏன்னா நம்ம சாதாரணமான ஆட்கள் அல்ல, நாம் தேவனாலே அழைக்கப்பட்ட குடும்பங்களாக இருக்கிறோம். இந்த நாளில் கூட இந்த வாக்கு தத்துவத்தோடு கூட எழும்பி நின்று நீங்கள் புறப்பட்டு போய் அப்படியே இந்த ஆதி நிலைக்கு போவோம். இந்த தேவ மனுஷர்கள் செய்த அந்த டாஸ்க்குக்கு போவோம். நான் சொல்கிறேன், ஒவ்வொரு நாளும் சம்பாதிக்கணும், சொத்து சேர்த்து வைக்கணும், பிள்ளைய கல்யாணம் பண்ணணும், பிள்ளைய நல்லா படிக்க வைக்கணும், நல்ல காலேஜுக்கு போகணும், என் பிள்ளைக்கு நல்ல வேலை கிடைக்கணும். இதெல்லாம் தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறார். இதெல்லாம் காட்டிலும் அவருடைய பிஸ்னஸில், அவருடைய காரியத்தில் நம்மை உள்ளே இழுத்து கொள்வோமானால், ஆவியானவருக்கு நம்ம இணைத்து கொள்வோமானால், சென்சிட்டிவாக இருப்போமானால், ஆவியானவர் நம்மை மீன் பிடிக்கிறவர்களாக்குவார். நாம் மீன் பிடிக்க முடியும். தட் மீன்ஸ் ஆத்துமாக்களை ஆண்டவருக்கென்று ஆதாயம் பண்ண முடியும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் பாடுவோம், ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆறாத காயங்கள் ஆறும், ஆரோக்கியம் வாழ்வினில் மூடும், ஆற்றிய தேற்றும் நல்நாத போற்றிய பாதம் பணிவோம். அநாதி தேவனை அடைக்கலம் பாரினில் அநாதையாவதே இல்லை. அநாதி தேவனை அடைக்கலம் பாரினில் அநாதையாவதே இல்லை. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆதி நிலையேகிடுவோமே, ஆசி திரும்ப பெறுவோமே. பாழான மண்மேடுகள் யாவும் பாராளும் வேந்தன் மனையாகும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சியோனின் மகிமை திரும்பும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சியோனின் மகிமை திரும்பும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆதி நிலையேகிடுவோமே, ஆசி திரும்ப பெறுவோமே. பாழான மண்மேடுகள் யாவும் பாராளும் வேந்தன் மனையாகும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சியோனின் மகிமை திரும்பும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சியோனின் மகிமை திரும்பும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். நாம் ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய பாதத்தில் வருகிறோம். கர்த்தாவே, பிள்ளைகளை நீர் மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்கும்படியாக
ஆவியானவரால் நிரப்பும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆவியின் சத்தத்தோடு இணைந்து கொள்ள பிலிப்புவை போல ஆவியானவருடைய ஏவுதலை, ஆவியானவருடைய சத்தத்தை கேட்டு ஆண்டவரே அறுவடை செய்கிறதற்கு பிள்ளைகளை நீர் நடத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய வல்லமையான கரம் ஆத்துமாக்களை அறுவடை செய்கிறது நிமித்தம் வரக்கூடிய பெரிய பெரிய ஆசீர்வாதங்களையும் லாபங்களையும் பிள்ளைகள் பெற்றுக்கொள்வார்களாக. நித்திய ஜீவனுக்கென்று காரியங்களை நடப்பிக்கிற பிள்ளைகளாக, பிள்ளைகளை தேவனுடைய காரியத்தில் இணைத்து கொள்ளுகிறவர்களாக ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக. அப்படி கர்த்தாவே இந்த ஆண்டில் தேவனுக்கு பயன்பட, தேவனுக்கு பிரயோஜனமாக இருக்க விசுவாச பிள்ளைகள் இதை பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் அப்படி எக்யூப் பண்ணி, எனேபிள் பண்ணி, ஆண்டவரே நீர் யூஸ்ஃபுல் வெசல்ஸாக ஆண்டவரே நீங்கள் பயன்படுத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம். உமக்கு பிரயோஜனமான பாத்திரமாக வணைந்து பலப்படுத்தி நிரப்பி கைட் பண்ணி நீர் உம்முடைய ராஜ்யத்தில் பயன்படுத்துகிறதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.